guys, இன்னைக்கு நம்ம ஒரு சைனீஸ் டிராமா தான் பார்க்க போறோம். இது ரிவெஞ்ச் லவ்னு எல்லாமே கலந்து கட்டின ஒரு கலவை தான். சேனல் யாருன்னா புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ நாம இந்த டிராமாக்குள்ள போலாமா? ஸ்டார்டிங்லேயே ஒரு குட்டி பையன் அவங்க அம்மா கூட சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கான். ஆனா அந்த சந்தோஷங்கள் நீடிக்க முடியாதபடி அவங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய சதி ஏற்பட்டுது. அதனால இவனும் அவங்க அம்மாவும் பிரியிற நிலைமையும் ஆகிடுது. கூடவே அவங்க அம்மாவை யாரோ மேல இருந்து கீழே தள்ளி விட்டு கொன்னுடுறாங்க. இவன் கண் எதிர்க்கவே இது எல்லாமே நடந்திருக்கு. இவன் நிமிந்து பாக்குறப்ப அந்த இடத்துல ஈரனோட அப்பா தான் இருந்திருப்பாரு. அவரை பழி வாங்கணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். 18 வருஷத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. ஈரன் அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு அவரோட கல்லறை கிட்ட இருப்பா. அவங்க அப்பாவுக்கு பர்சனல் செக்ரட்டரியா ஒரு லேடி இருந்திருப்பா. அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கு. அவங்க 2 பேரும் அங்கதான் இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஈரன் கிட்ட வந்து நல்லவங்க மாதிரி நீ கவலைப்படாதமா, இனிமே உன்னையும் உங்க அப்பாவோட பிசினஸையும் பாத்துக்கிறதுக்கு யாரு இருப்பா அப்படின்னு நினைச்சு நீ எந்த விதத்திலயும் ஃபீல் பண்ணவே கூடாது. எல்லாத்தையுமே நாங்க நல்லபடியா பாத்துப்போம், நீ எங்க கூட வந்து தங்குன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப ஹீரோ அவளை யாரோ பாத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல, மொத்தத்தையுமே நான் பாத்துக்க போறேன்னு அவங்க அப்பாவோட கலரைக்கு சிகப்பு நிற பூக்களை கொண்டு வந்து வைக்கிறான். இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வெள்ளை கலர் தான் வைக்கணும், ஆனா இவன் மாறா கொண்டு வந்திருக்கான். அதே ஹீரோயின் கேக்குறா, எங்க அப்பாவோட கலரைக்கு நீ ரெட் ரோசஸ் கொண்டு வந்திருக்க, உன் வாய்க்கு வந்த மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்கு, இதெல்லாம் தப்புன்னு உனக்கு கொஞ்சம் கூட உரைக்கலான்னு திட்டி விட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த அசிஸ்டன்ட் பிள்ளை, அது அசிஸ்டன்ட்னு சொல்றாங்க, இன்னும் இவங்களுக்கான உறவுகளை ப்ராப்பரா குறிப்பிடல, போக போகதான் நம்மளுக்கு தெரியும். நம்ம இப்போதைக்கு அசிஸ்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அவங்க பிள்ளையோ இவன் நம்ம எல்லாத்தையும் எழுதி வாங்கினது என்னன்னு கேளுங்கன்னதும் உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, அவரை ஏதோ ஒரு விஷயத்துல நீயே வாண்டடா சிக்க வச்சு அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி எப்படியோ ஒட்டுமொத்த ஷேர்ஸையும் எழுதி வாங்கிட்ட, உன்னை எதுவுமே பண்ண முடியலங்கிற கோவத்துல அந்த மனுஷன் உயிரே போயிடுச்சு. இப்ப இங்க வந்து என்னென்னமோ பெனாத்திட்டு கிடக்குன்னு கேட்க ஹீரோ, நீங்க வைக்கிறது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு, நான் அதுக்கு எதிராக கேஸ் போட்டேன்னா நீங்க தான் தண்டனை அனுபவிக்க வேண்டியது வரும், அதனால பேசும்போது பார்த்து பேசுங்க. அவர் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு, அந்த கடனை அடக்க வக்கு இல்லைங்கிற காரணத்தினால மொத்தமா எனக்கு எழுதி கொடுத்திருக்காரு, அவ்வளவு பெரிய ஆளை மிரட்டி அதெல்லாம் எழுதி வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு ஏற்படாதுப்பா. இங்க இருக்க போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் கிட்டயும் கேளுங்க, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா. சும்மா உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்கன்னு சொல்லும் போதே ஈரன் அந்த பூங்கொத்தை எடுத்து அவனை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ அதை பிடிச்சு தடுத்துட்டு, என்ன ஓவரா ஆடிட்டு இருக்க, இப்ப நீ எதெல்லாம் உனக்கு சொந்தம் நினைச்சிட்டு இருக்கு, எதுவுமே உனக்கு சொந்தம் இல்ல. அந்த கம்பெனி ஆகட்டும் உன்னோட வீடாகட்டும் எல்லாமே எனக்கு சொந்தமாயிடுச்சு. ஏன் ஃபர்ஸ்ட் நீயே உனக்கு சொந்தம் கிடையாது, நீயுமே அந்த லிஸ்ட்ல இருக்க, உன்னாலுமே எதுவுமே பண்ண முடியாதுமா. நான் தான் அந்த கம்பெனியோட புது சேர்மன், இதுக்கப்புறம் இந்த ஆளோட கல்லறை கிட்டயுமே யாருமே இருக்க கூடாது, இப்படி இருந்தீங்கன்னா அவங்களும் என்னோட எனிமி லிஸ்ட்ல சேர வேண்டியது வரும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஈரன் இப்ப இருக்க அந்த வீட்டுக்கிட்ட வந்து பாக்குறான். அந்த வீடு தான் இவங்க அம்மா கூட இவன் சந்தோஷமா வாழ்ந்த ஒரு இடம். உங்க அம்மாவை ஏமாத்தி அந்த சொத்து பத்துக்களை பறிச்சது இல்லாம அவங்கள மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பி வச்சிருக்கானுங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே வந்த ஹீரோ இப்ப ஹீரோயினா அந்த வீட்டை விட்டு வெளில தள்ளி கதவை சாத்திட்டான். இவ கத்துறா, என்னோட வீட்டை எதுக்குடா என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இறக்கமே இல்லையானா. அவன், இது ஏன் வீடு, நான் இழந்ததை தான் ரிட்டர்ன் எடுத்துட்டு இருக்கேன், அது உங்க அப்பன் செஞ்சதுல ஒரு பகுதி கூட நான் இன்னும் செய்ய ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீங்க எல்லாரும் கதறிட்டு இருக்கீங்க, அவர் எனக்கு செஞ்ச மொத்தத்தையும் ரிட்டர்ன் செய்யற வரைக்கும் காத்துருங்க, இது ஆரம்பம் மட்டும்தான் அப்படின்னு எதுவும் மனசுல வச்சுக்கிட்டே சொல்றான். ஆனா அவளுக்கு தான் பாவம் புரிஞ்சும் புரியாத நிலையில இருக்கா. அப்படி என்ன பண்ணுமோ தெரியலையேன்னு மழையில எங்க போறதுன்னு கூட தெரியாம ரோட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. அதை பார்த்து ஹீரோக்கு மனசு கேட்கல. கொடை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வரான். யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, மரியாதைக்கு இங்க இருந்து கிளம்புன்னு. இவ்வளவு ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா மூலையில தங்குறதுக்கு இடம் கொடுங்க, அது எனக்கு போதும், இந்த வீட்டை விட்டு என்னால போக முடியாதுங்கிறா. இவன் எதனா ஒரு நல்ல ரீசன் சொல்லு, அதுக்கப்புறம் நீ போலாமா வேணாமா நான் முடிவெடுக்கிறேன்னு கேட்க, இவ்வளோ இந்த வீட்டுல எனக்கான எக்கச்சக்க மெமரிஸ் கொட்டி கிடக்கு, கடைசியா எங்க அப்பா கூட வாழ்ந்த மெமரிஸ் கூட இங்கதான் இருக்கு, நான் ஒரு முக்கியமான ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க வந்ததுமே நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன், அதுக்கான அவகாசத்தை மட்டும் உன்னால கொடுக்க முடியுமான்னு கேட்க, நீ கேட்கறது பெரிய விஷயம், நான் உனக்கு இதை பண்ணணும்னா அதுக்கு ரிட்டன் நீ எனக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்கிறான். இவன் என்ன பண்ணணுமோ சொல்லு, நான் பண்ண ரெடியா இருக்கேன், என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அது எல்லாத்தையுமே கூட எடுத்துக்கோ, ஆனா நான் இங்க மட்டும் தங்கணும்னு கேட்கவே ஈர எனக்கு நீதான் வேணும்னு சொல்றான். இவளா சரி ஓகே எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறா. இவ்வளோ ஆர்வமா இருக்கிறத பார்த்தா சந்தேகமா இருக்குன்னு, இல்ல நான் வேலைக்காரியா வர்றதுக்கு தான் நீ கேட்டிருந்தா நினைச்சு நான் ஓகே சொன்னேன், நீ நினைக்கிற மாதிரி வேற எதுவும் இல்ல, எனக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கு, அதுபடிதான் நம்ம நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் பாட்டு அங்கிருந்து தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். ஆனா ஈரனை கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு லேடி இவனை போட்டு பயங்கரமா அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. இவன் மேடம்னு தான் கூப்பிடுறான். அவங்க மேடமா இல்ல சித்தியாங்கிறது போக போகதான் தெரியும். அதுக்குள்ள எப்படி நீ எல்லாத்தையும் மறந்த, உன் குடும்பமே அழிய காரணமா இருந்த ஒருத்தனோட பொண்ணையே இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்க, இந்த வீடு உன்னோருது, அந்த கம்பெனி உன்னோருது, எல்லாமே உனக்கு சொந்தமானது தானே, அதை மட்டும் தானே ரிட்டர்ன் எடுத்திருக்கணும், அவளை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு கேட்க, இவனோ எனக்கு எதுவுமே மறக்கல, என் வாழ்க்கை எப்படி கெட்டு சின்ன பின்னமா ஆச்சோ அதே மாதிரி அவ வாழ்க்கையும் ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், அவங்க அப்பா பண்ண பாவம் எல்லாத்துக்குமான தண்டனையை அவ அனுபவிப்பா, என்ன நம்புங்க, நான் எந்த ஒரு தப்பான எண்ணத்திலயும் கூட்டிட்டு வரலன்னு சொல்றான். அந்த வீட்டுல இருக்க எல்லா திங்ஸையுமே தூக்கி வெளியில போடுறதுக்கு உத்தரவு கொடுத்துட்டா. இவளோ இந்த பாக்ஸ்ல இருக்க அத்தனை பொருளுமே எனக்கான கடைசி மெமரி, இதை கூட வெளியில போடுறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா, இதை வச்சுக்கிறதுக்கு
எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்லன்னு கேட்க, ஆமா இந்த குப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்னு அதை ஸ்விம்மிங் பூல்ல தூக்கி போட்டான். அதை எடுக்க முற்படுறேன்னு இவ உள்ள விழ கூடவே அவனையும் பிடிச்சு இழுத்து உள்ள தள்ளி விட்டா. ஆனா விழுந்தவன் அடங்காம இவங்க அப்பாவை பத்தி தப்பு தப்பா பேசவே இவ போட்டு அவனை அடிக்க, என்னையே அடிச்சிட்டல உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவளை கிஸ் பண்ணிடுறா. மறுபடியும் அடிக்கிற, மறுபடியும் கிஸ் பண்றா. பண்ணு, நீ எவ்வளவு அடிக்கிறியோ அவ்வளவுக்கு நீ தான் ரிட்டர்ன், இப்படிதான் உன்னை பழி வாங்க முடியும், உன் இஷ்டத்துக்கு வா, என்ன பண்ணுமோ பண்ணுனதா. அவ பயந்துகிட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடிட்டா. அவங்க அப்பாவோட அசிஸ்டன்ட்டோ அந்த ஆள் இப்பதான் செத்துட்டா, நம்மளுக்கு எல்லா சொத்தும் வந்துரும்னு பார்த்தா அதுக்குள்ள எல்லாத்தையும் அபகரிச்சுக்கிட்டு ஹீரோ போயிட்டான். அவங்கிட்ட இருந்து அதை எப்படி நம்ம ஆட்டையை போடுறதுங்கிற பிளான சீக்கிரமே போடுறா, இப்படியே நம்மளால விட்டுட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ஹீரோயின் மேல ஒரு கண்ணு இருக்கு, அதனால ஹீரோயினை அங்க இருந்து காப்பாத்தி கூட்டு வந்துட்டா. அவங்கிட்ட இருந்து எப்படி எல்லாத்தையும் நம்ம ரிட்டர்ன் எடுக்கிறது அப்படின்றதுக்கு ஹீரோயின் எதனா ஹெல்ப் பண்ணுவாளன்னு கேட்க, இந்த கேவலமான புத்தியை விட்டு அவெல்லாம் ஒன்னுத்துக்கும் உதவாத வெத்து வேட்டு ஆகிட்டா, இதுக்கு மேல அவளால அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. ஹீரோட பேக்ரவுண்ட பத்தி யாரனா விசாரிக்க சொல்லி இவ்வளவு ஈஸியா அவனை ஹேண்டில் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. அவளை பத்தி இனிமே எதுவுமே கண்டுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. இவ வீடு தொடச்சிட்டு இருப்பா. ஹீரோ வந்துட்டு ரொம்ப அப்பாவி மாதிரி நடிக்கலான்னு பாக்காத, நீயா இந்த வேலை எல்லாம் பார்த்தா உன்னை நான் சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறியா, இப்ப எதுக்காக இந்த சீனை போட்டுட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்குள்ள இவங்கள நம்ம ஆன்டினே வச்சுப்போம், அந்த ஆன்டியை வந்துட்டு நான் தான் பண்ண சொன்னேன், வீடுங்கிற வீட்டுல வேலை பாக்குறதுக்குன்னு ஒரு வேலைக்காரி தேவையில்ல, அதுவா இருந்துட்டு போகட்டுமே, சும்மா இவளுக்கு சோறு போட்டு இடமும் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு என்ன தலையெழுத்தா, ஒழுங்கா எல்லா வேலையும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. இவளும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவளோட ரூமுக்கு சின்னதா ஒரு பாக்ஸ்ல அவளோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வரா. அதுல அவங்க அப்பாவும் இவ்வளவு இருக்க மாதிரியான போட்டோ வச்சு பாத்துக்கிட்டு இருப்பா. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு இந்த ஆன்டி வந்துட்டா. இவ நீங்க ஏன் என் ரூமுக்கு வரீங்கன்னு கேட்க, இந்த ஆன்டி கரை எதிரி உன்னோட ரூம், இந்த வீடே எங்களுக்கு சொந்தமானது, இதுல நீ எங்கந்திரி வந்த, ஏதோ பாவம் பார்த்து தங்க விட்டா, உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்குன்னு அந்த பாக்ஸ்ல இருக்க அவங்க அப்பா போட்டோ எடுத்து இந்த ஆளோட போட்டோ இந்த இடத்துல இருக்கவே கூடாதுன்னு சொல்லி கிழிக்கிறாங்க. இவளும் தடுக்க முற்பட்டா பிடிச்சு தள்ளி விட்டு அவ கையிலேயே அடிபட்டுருச்சு. அப்படியும் விடாம மல்லு கட்டிட்டே இருப்பா. ஹீரோ வந்துட்டு ஏதோ பாவம் பார்த்து வீட்டுல இருக்க இடம் கொடுத்தா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, இவளோ நீங்க பாவம் பார்த்து தான் இடம் கொடுத்தீங்க, அதுக்குதான் நானும் இந்த வீட்டுல இருக்க சின்ன சின்ன வேலையை கூட பாத்துட்டு இருக்கேன், என்னையே நான் அடமான வச்சுதான் இங்க இருக்கேன், ஆனா அதுக்காக என்னோட திங்ஸ் எல்லாம் மட்டும் தயவு செஞ்சு கை வைக்க வேணான்னு சொல்லுங்க, இதெல்லாம் எனக்கு உண்மையாவே ரொம்ப முக்கியமானதுன்னு காமிக்கிறா. அவ கையில காயம் ஏற்பட்டிருக்கு, அதையும் இவன் நோட் பண்றான். இந்த ஆன்டி எமகாதகி தான் இந்த வேலையை பார்த்திருப்பான்னு அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த ஆன்டிய பகைச்சிட்டு இவனால எதுவுமே பேச முடியாது. இங்க இருக்கணும்னா நீ பாட்டு நாங்க சொல்ற பேச்சு கேட்டு ஒழுங்கா இருக்க முடிஞ்சா இரு, இல்லன்னா கிளம்பி போயிட்டே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அந்த ஆன்டி அங்கிருந்து வெளில கூட்டிட்டு போயிட்டான். இவ அவங்க அப்பாவோட பிச்சு போட்ட போட்டோ வச்சு பார்த்து அழுதுட்டு இருக்கா. அந்த ஆன்டி ஒரு ஸ்டோரேஜ் ரூம்குள்ள போறாங்க. அந்த ரூம்குள்ள போய் ஏதோ ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. ஹீரோட அப்பாக்கு இவங்க அம்மா உயிரோடு இருக்கும் போதே இன்னொரு லேடி கூட தப்பான உறவு ஏற்பட்டிருக்கு, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். ஒரு கட்டத்துல அவங்கள இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்ததும் இல்லாம அந்த லேடி சரியான சைக்கோ போல, அவங்க அம்மாவை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சாக்கு போக்கு வச்சு எப்படியோ பிளான் பண்ணி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்து வைக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டா. அதுக்கப்புறம் இந்த சொத்துக்கு இருக்க வாரிசு ஹீரோ மட்டும் தானே, அவனையும் இருட்டான அந்த ஸ்டோரேஜ் ரூம்குள்ள பூட்டி வச்சு அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கா. சாப்பாடு கூட கொடுக்க மாட்டா. அந்த ரூம்ல அவன் கத்துற சத்தம் மட்டும் தான் கேட்கும். அவன் கத்தி கத்தி ஒரு கட்டத்துல அவனுக்கான பயமே விட்டு போச்சு. அதுக்கப்புறமா தான் இவங்க எல்லாம் பழி வாங்கணும் அப்படிங்கிற வெறியா அவனுக்குள்ள வந்திருக்கு. அந்த விஷயத்த கண்டிப்பா உன் புள்ள உனக்காக பழி வாங்கி நிறைவேற்றுவான், ஒருத்தரையுமே சும்மா விட மாட்டான், நீ கவலைப்படாதன்னு ஹீரோட அம்மா கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினா அவனோட ஸ்டடி ரூம்க்கு கூப்பிட்டவா அங்க குப்பை இருக்கு பாரு கிளீன் பண்ணுங்கிறான். இப்பதான் கிளீன் பண்ணி முடிச்சோன்னு கிளம்புறா. சரி ஓகே அதை கையோட எடுத்துட்டு போன ஒரு மருந்து பாட்டில குடுக்குறான். இவ சீல் கூட ஓபன் பண்ணாம இருக்கு. இந்த மருந்து என்ன பண்ணட்டோம்னா என்னமோ பண்ணிக்கோ, உனக்கு எதனா காயம் இருந்தா கூட போட்டுக்கோ, கிளம்பி இங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். இவளுக்கு தெரியுது நம்மளுக்காக தான் புதுசா வாங்கி வச்சிருக்கான்னு, இவரு நல்லவரா கெட்டவரான்னு தெரியலையேன்னு அவனை டவுட்டா பார்த்துட்டு அங்கிருந்து வெளியில போயிட்டா. ஹீரோவை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லிருப்பால, பையனை கொண்டு வந்து குடுக்குறான். நம்ம நினைக்கிற அளவுக்கு அவன் ரொம்ப பெரிய ஆள் மாதிரிலாம் எனக்கு தோணலமா, இப்பதான் புதுசா வந்திருக்கான், நம்ம மேல அவன் டார்கெட் இல்ல போலனா அவங்க அம்மா உன்னோட இன்வெஸ்டிகேஷன் பொய்யா கூட இருக்கும், நம்ம நினைக்கிற அளவுக்கு அவன் சிம்பிளான ஆள் கிடையாதுரா, ரொம்ப மோசமானவன், ஆனா அவனோட டார்கெட் நானா தான் இருக்கேன், அது ஏனோ எனக்கு தெரியல, அவன் எப்ப இந்த கம்பெனியோட பொறுப்புகளை கையில எடுத்தானோ அப்பயே எனக்கு இருந்த நிறைய ப்ராஜெக்ட் ஏன் கையை விட்டு போயிடுச்சு, இன்னும் அவனை விட்டோன்னா மொத்தமா நம்மளுக்கு நாமத்தை போட்டு போயிடுவான்னு சொல்ல, பையனோ அதான் அவங்கிட்ட இருந்து கொஞ்சம் நெஞ்சத்தை நீங்க திருட தானே செஞ்சீங்கன்னு கேக்குறான். இவங்க அந்த கொஞ்சம் நெஞ்செல்லாம் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனப்படாதுரா, நீ சொன்னதுதான் கரெக்ட், ஹீரோயினோட மனசை ஜெயிக்க பாரு, ஹீரோயினை வச்சுதான் நம்ம அவனை கவுக்க முடியும், இன்னைக்கு நைட்டு எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஹீரோ வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்கு, அதுக்கு நம்ம போய் ஆகணும்னு வந்திருக்காங்க. இவன் வேற எல்லாரும் முன்னாடி அவளை அவமானப்படுத்துற விதமா உனக்கு எல்லாரும் நல்லா தெரியல, போய் எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணுன்னு அனுப்புறான். அந்த அசிஸ்டன்ட்டும் அவங்க புள்ளகிட்ட இது தாண்டா கரெக்டான சமயம், நம்ம எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறான்ல, இதையே ஒரு சாக்கா வச்சு அவகிட்ட எப்படின்னா பேசி மனசை மாத்திடலாம், அப்ப கரெக்டா இருக்கும்னு ஹீரோயினை தனியா கூட்டு போய் நீங்க நிறைய கஷ்டப்பட்டு இருக்குன்னு எனக்கு புரியுது, எல்லாம் எதுக்காக, இந்த வீடு உனக்கு வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே, நீ என் கூட சேர்ந்து கோஆபரேட் பண்ணினா கண்டிப்பா இந்த வீடை உனக்கே நான் சொந்தமா சீக்கிரமே மாத்திருவேன், அவனை அந்த சேர்மேன் பதவியில இருந்து நீக்கினா மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும், நீ என்ன பண்ற அந்த கம்பெனில
டிசைனர் டிபார்ட்மெண்ட்லயே மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிக்கோ. நீ நிறைய டிசைன் பண்ணி அங்க பயங்கரமான அவார்டுகள்லாம் வாங்கி கூச்சி வச்சிருக்க, அதெல்லாம் ஏன் வீணா போகணும்? நீ அந்த கம்பெனிக்கு மட்டும் எப்பாடு பட்டாச்சு வந்துரு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் சொல்லி தர மாதிரி செஞ்சாலே போதும்னு கேட்கவே இவ கெட்ட எண்ணம் பிடிச்சவன்னு தெரியாம ஹீரோயின் வர சரி ஓகே நீங்க சொல்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன்னு ஒத்துக்கு வேற செஞ்சுட்டா. இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட காமிக்கிறாங்க. இந்த சைக்கோ அசிஸ்டன்ட் தான் அவங்க அம்மாவை கீழே தள்ளி கொண்டிருக்கா. இவ எதனால கொன்னா? இவ தான் அந்த அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபா என்னங்கிறது தெரியல. ஆனா அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு இருப்பா. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். என்ன மேடம் இந்த வீட்டை பார்த்ததும் முன்ன பார்த்த மாதிரி இல்லாம நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல தானே இருந்திருப்பீங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரியல? எனக்குமே ஒரு டவுட் இருக்கு. இந்த வீட்டுல ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த பக்கமே வரல, அதுக்கப்புறமா எங்க போனீங்கன்னு கூட யாருக்கோ தெரியல. ஏன் மேடம் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணுங்கிறத பத்தி நீங்க யோசிக்கவே இல்லைன்னு கேட்க அவளோ இல்லப்பா இது ஒரு தரித்திரம் பிடிச்ச வீடு, இந்த மாதிரி கெட்ட சகுனம் உள்ள ஒரு வீட்டுக்கு யார் வரணும்னு நினைப்பா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டா. இவ புள்ள வேற ஹீரோனை சமாதானப்படுத்துறங்கிற பேர்ல மேல எல்லாம் கை போட்டு பேசிட்டு இருப்பா. ஹீரோனுக்குமே பிடிக்கல, கடமைக்குன்னு பேசிட்டு இருப்பா. ஹீரோ வந்து பிடிச்சு தள்ளி என்னப்பா என்னோட சர்வெண்ட்டுக்கு வேலை நேரம், வேலையை கெடுக்கிற விதமா நீ பாட்டு வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்க, நீ வாடி உள்ள போலான்னு இவளை உள்ள இழுத்துட்டு வந்து கையை பிடிச்சு வச்சுட்டு அவன் உன்னை என்ன பண்ணிட்டு இருக்கான், நீ தெரிஞ்சேதான் இதுக்கெல்லாம் ஒத்துழைக்கிறியா இல்லன்னா தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியான்னு கேட்க இவ உன்னோட வக்ர புத்தி எல்லாம் மத்தவங்க மேல திணிக்காத, நீ தான் அந்த மாதிரி இருப்பா அவங்க கிடையாதுன்னது கோவத்துல 2 கையும் பிடிச்சுக்கிட்டான். சொல்ல வர்றதே உனக்கு ஏன் புரிய மாட்டுது? ஒன்ஸ் அப்பான டைம் நீ வேணா ஒரு நல்ல வசதியான வீட்டு பொண்ணா இருந்திருக்கலாம், அதனால உன் மேல அவனுக்கு ஒரு தனித்துவமான மரியாதை இருந்திருக்கும், உன் கிட்ட கூட நெருங்கி இருக்க மாட்டான். ஆனா இப்போதைக்கு உன் கிட்ட இருக்க அழகு தவிர வேற எதுவுமே அவன் கண்ணுக்கு தெரியாது, அதை அடையணும்னு மட்டும்தான் அவன் முயற்சி பண்ணுவான். அதனாலதான் உன் மேல கை வச்சுலாம் பேச ஆரம்பிக்கிறான்னதும் இவ அப்ப நீ மட்டும் என்ன, நீ பண்றதை விடவா அவன் என்ன அவமானப்படுத்த போறான், இது எல்லாத்துக்கும் உனக்கு தான் நான் நன்றி கடன் பட்டிருக்கான்னு பிடிச்சு தள்ளி விடுறா. அவனும் நான் கூட ஏதோ பாவம் பார்க்கணும்னு நினைச்சா, ஆனா இது எல்லாத்துக்குமே நீ தகுதியானவ தான், இப்பயும் என்னோட சர்வன்ட் தான், அதனால எல்லாம் மீறாம அடக்கொடுக்கமா இருக்க பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இந்த அசிஸ்டண்டா அவங்க பிள்ளையும் பிளான் போட்டுட்டு இருக்கிறத இந்த நானி நின்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இவளை பார்க்கும்போது இப்பயே இவளை கொல்லணுங்கிற அளவுக்கு கோவம் வருது. ஆனா அவங்க உண்மையவே சொல்றாங்க, இவதான் ஹீரோட அம்மா மரணத்துக்கே காரணமானவ, அதுக்காக இவங்களும் எவ்வளவு ப்ரூஃப் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போய் போலீஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆனா எல்லாரையுமே விலைக்கு வாங்கி எந்த கேஸ்லயுமே சிக்காம எஸ்கேப்பும் ஆகிட்டு இருக்கா. ஆனா இந்த வாட்டி உன்னை விட மாட்டேன், உனக்கான மரணம் கண்டிப்பா இதே வீட்டுல தான் நடக்கும் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் அவங்க புள்ள கிட்ட சீக்கிரமே ஹீரோயினை வர வைக்கணும்னு பேச்சு கொடுக்க அவனும் அம்மா அவளை வர வைக்கிறது கரெக்டான ஐடியாவா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா, அது நம்மளுக்கே ரிஸ்க் ஆகிடாதான்னு கேட்க கண்டிப்பா ரிஸ்க் ஆகாதுரா, ஏன்னா இப்ப வரைக்கும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கம்பெனில இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு அதுல விருப்பம் இருக்கு. முக்கியமான போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்ல ஒருத்தர் இருக்காரு, அந்த மனுஷனுக்கு என்ன கண்டாலே ஆக மாட்டுது. நாளை பின்ன எலெக்ஷன் வச்சாங்க அப்படின்னா ஹீரோயினோட தயவுதாச்சுன்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எல்லாருமே ஓட்டு போடுவாங்க, இல்லன்னா ஒரேடியா நம்ம எல்லாருமே பகச்சுக்கிற மாதிரி ஆகும். அதுக்காக தான் அந்த கம்பெனிக்கு எப்படின்னா நான் அவளை வர வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு இவன் எப்படா அவ கிடைப்பான்னு அலைஞ்சிட்டு இருக்கான் போல. ஆமா நான் வேணா அவளை கரெக்ட் பண்ணிடுவா, அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டா நடக்கும்லன்னு அதுக்கு இந்த மானங்கட்ட ஐடியாவை நீயே வச்சுக்கோ, மறுபடியும் இதை தூக்கிட்டு என்கிட்ட வராத, ஏற்கனவே நீ நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடி எல்லாரையும் டீல் பண்றதுக்கே எனக்கு நேரம் கரெக்டா இருக்கு, இதுல இவளையும் நடுவுல சேர்த்து விட மட்டும் முயற்சி பண்ணிடாத, நான் மனுஷாவே இருக்க மாட்டேன்னு ஒரு வார்னிங்கையும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயினா அந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டா. ஆனா அவ எதிர்பார்த்த மாதிரி டிசைனர் டிபார்ட்மெண்ட்ல போடாம ஹீரோக்கு அசிஸ்டண்டா எடுத்துக்கிட்டான். இவளும் கேட்டு பாக்குறா, இல்ல எனக்கு அந்த டிசைனர் டிபார்ட்மெண்ட் தான் வேணும் அப்படின்னு. ஹீரோ உன் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது, இந்த கம்பெனிக்குள்ள நீ வரதே பெருசு, உனக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு இஷ்டம் இருந்தா என்னோட அசிஸ்டண்டா இரு, மத்தபடி உன்னோட விருப்பம்னு சொல்லிட்டான். கம்பெனிக்குள்ளே வராம போறது இன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, அதுக்கு இது எவ்வளவு தேவலான்னு. ஐயோ நான் சும்மா விளையாட்டுக்கு பேசினேன், பரவாயில்ல இந்த கம்பெனிக்குள்ள நீங்க என்ன அலோவ் பண்ணதே பெரிய விஷயம், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க நான் பண்ண ரெடியா இருக்கேன்னு ஈன்னு இழிக்கிறா. இவன் கையை இப்படி அக் பண்ணிக்கோன்னு கூப்பிடுற மாதிரி தான் நின்னுட்டு இருக்கான். இவளும் என்ன பட்டு பகல்ல அசிஸ்டண்டா கட்டிலா பிடிக்கணுமா என்னன்னு கட்டி பிடிக்க வந்தா, ஏ என்ன என்னோட கோட் எடுத்து மாட்டி விட சொன்னேன், ஆசை அல்லாடி நிக்கு போய் எடுத்துட்டு வா போனதும் அவளுக்கே கொஞ்சம் அசிங்கமா போச்சு, இருந்தாலும் கொண்டு வந்து மாட்டி விடுறா. ஹீரோ நைட்டு நான் வெளியில குடிக்கிறதுக்கு போற, வர லேட் ஆகும், நீ பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு கிளம்புறான். இவ திடீர்னு நீங்க வர வர ரொம்ப அதிகமா குடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படிங்கிறா. அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருக்கு, என்னையா திடீர்னு நம்ம மேல ஒரு தனிப்பட்ட பாசம் வருதுன்னு. ஆனா அவ சொன்னதே கேட்காம நைட்டு பயங்கரமா தான் குடிச்சிட்டு வந்திருக்கான். சின்ன வயசுல இருந்து ஹீரோயின் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்கா, இதே வீட்டுல தான் 2 பேரும் வாழ்ந்திருக்காங்க. என் வாழ்க்கைக்கு கிடைச்ச பொக்கிஷமா உன்னை நான் நினைச்சேன், ஆனா எப்ப நீ அந்த ஆளோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை நரகமா மாத்தணும் நான் முடிவு எடுத்துட்டேன். இதே வீட்டுல நீ சந்தோஷமா ஒரு மொழியில வாழ்ந்துட்டு இருந்தப்ப நான் இன்னொரு பக்கம் நரகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தேன், இப்ப அதை உனக்கு கொடுக்கலன்னா எப்படி, ஒரு நிமிஷம் கூட என்ன எங்க அம்மாவை பத்தி யோசிக்காத உன்னை பத்தி நான் ஏன் யோசிக்கணும்னு அவனுக்குள்ள அந்த வெறுப்பு மட்டும் இப்போதைக்கு இருக்கதா செய்யுது. போதையில இவளோட ரூம்ல வந்து படுத்து கிடக்கான். இவ வெளியில போயிட்டு வந்து பாக்குறா, நீ எதுக்குடா இங்க இருக்க, ஃபர்ஸ்ட் வெளியில போங்கறா. இவனா இது என் ரூம், நீ தான் என் ரூம்குள்ள வந்திருக்க, மரியாதைக்கு வெளில போனா சுத்தி பாருன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் பாக்குறான். இவனும் ஃபர்ஸ்ட் அந்த ரூம்ல
ரூம்ல தான் தங்கியிருப்பான் போல. என் பழக்க தோஷத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன்னு எழுந்திருப்பான். இவளோட போன் அங்க விழுந்து கிடக்கும். அதுல ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த சத்தத்தை பார்த்ததுமே அந்த போனை எடுத்து யார் அனுப்பிச்சிருக்கான்னு செக் பண்ணா இவ அந்த அசிஸ்டன்ட் புள்ளக்காரன் இருக்கான்ல அவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கான இன்ஃபர்மேஷனை நான் அவங்கிட்ட இருந்து கறந்து கொண்டு வந்து கொடுக்குறேன், சீக்கிரமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு. அதை பார்த்ததுமே ஹீரோக்கு இன்னும் கோவம் அதிகமாகிட்டு, அப்ப இத்தனை நாள் நான் உனக்கு கரிசனை பார்த்து இந்த வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருந்தா நீ என்னன்னா இப்ப கூட அந்த குடும்பத்துக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கல. நான் எப்பேற்பட்ட தனிமையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சேன்னா அதை உனக்கு கொடுத்தா மட்டும்தான் என்னோட வலி வேதனை உனக்கு புரியும் நினைக்கிறேன்னு இவன் ஒரு டார்க் ரூம்ல போட்டு அடிச்சு வச்சிருந்தால அந்த அசிஸ்டன்ட் அதே ரூம்ல கொண்டு வந்து ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டான். என்னதான் அவளை அடிச்சு வச்சாலும் அங்கிருந்து போகாம அவளுக்கு துணையா வெளியில உட்காந்துட்டான். சின்ன வயசுல அந்த அசிஸ்டன்ட் அவ்வளோ பாடுபடுத்திருக்கு இந்த புள்ளைய போட்டு அந்த அடி அடிச்சது இல்லாம இந்த இடத்துலதான் அவனை போட்டு அடைச்சும் வச்சிருப்பா. எப்பவுமே அந்த கத்திருப்பா, எனக்கு இருட்டுனா பயம், தயவு செஞ்சு கதவை திறங்கன்னு. அதே மாதிரிதான் ஹீரோயினும் ஒரு புறம் கத்திட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அழுதுட்டே இருக்கான். அவனோட எனர்ஜி மொத்தமும் கரையிற அளவுக்கு அந்த குழந்தை அங்க கதறி இருக்கும். கதவு தட்ட கூட ஸ்ட்ரென்த் இல்லாம அப்படியே ஒரு கட்டத்துல விட்டுருக்கும். இதுதான் நம்ம விதி, நம்ம அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும்னு. இவளும் இப்ப அதே மாதிரி இதுதான் விதின்னு அக்செப்டும் பண்ணிக்கிட்டா. சின்ன வயசுல அவனை டார்ச்சர் பண்றப்பெல்லாம் ஹீரோயின் தான் வந்து அந்த ரூம்ல டார்ச் கொண்டு வந்து அவனை காப்பாத்திருப்பா. அதை யோசிச்சு பார்த்த ஹீரோ, அப்ப எனக்காக நீ சப்போர்ட்டா நின்னியே, இப்ப நிக்கலன்னா என்ன அர்த்தம்? இப்ப யார் யாருக்கோ துணை நிக்கிற, என்கிட்ட ஒரு வார்த்தை நீ பேசுறது கூட முற்படலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் அந்த சின்ன வயசு மெமரிஸை யோசிச்சு தான் அவளும் கவலைப்பட்டு இருக்கா. அவ எப்படி டார்ச் கொண்டு வந்தாலும் அதே மாதிரி இவனும் டார்ச் கொண்டு வந்து அவளை அங்கிருந்து காப்பாத்துறான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. சீக்கிரமே இன்னொரு எபிசோடோட பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.